ஹாய் ஹலோ வெல்கம் டு எவ்ரிஒன் வெல்கம் டு SAE தமிழ். இதில் சேவிங்ஸ் அப்படிங்கிற சீரியஸில் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றின ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த வரிசையில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்க டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இன் ஷேர் மார்க்கெட் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவேஷன் ரேஷியோவும் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸும் பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது லிக்விடிட்டி ரேஷியோஸ் நம்ம என்னென்னு பார்த்துட்ருக்கோம். அதில் போன வீடியோவில் கரண்ட் ரேஷியோ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இதில் அதுக்கு அடுத்தது நம்ம குயிக் ரேஷியோ அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். குயிக் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, அதை வந்து நம்ம ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஆக்சுவலாக என்னென்னா, கரண்ட் அசட்ஸ் மைனஸ் இன்வென்டரி மைனஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் ஹோல் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அதாவது இது என்னென்னா, லாஸ்ட் நம்ம கரண்ட் ரேஷியோ பற்றி பார்க்குறப்ப நம்ம சொல்லியிருந்தோம். இது கரண்ட் ரேஷியோவில் அதோட லிமிடேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்குறப்ப இன்வென்டரி அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ அதை வந்து அசட் குவாலிட்டி வந்து நம்ம இது எக்ஸாக்டாக நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா இன்வென்டரிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டு குட்டாக இருக்கலாம், இல்லை ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது எல்லாமே நமக்கு வந்து வித்தின் இயர் ஷார்ட் பீரியடில் அதை வந்து நம்ம கேஷாக கன்வெர்ட் ஆகும்னா அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் டக்குன்னு ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகிருக்கும், அது நல்லா போயிட்டுருக்கும், அதை நீங்கள் பண்ணலாம், உங்கள் கம்பெனியில் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. டக்குன்னு அது ட்ரெண்டு மாதிரி அது வந்து விற்காமல் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் நல்ல எக்ஸாம்பிள்ஸ்னால் நீங்கள் டிஷர்ட் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு டிஷர்ட் அந்த மாடல் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா இது பண்ணிட்டுருக்குன்னா நீங்கள் அது இது பண்ணி ஒரு 1000 டிஷர்ட் நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு, இந்த இது இப்போ யாரும் வாங்குறதில்ல அப்படின்னா அந்த 1000 டிஷர்ட்டுமே உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு தான். அதை வந்து உங்களுக்கு வந்து விற்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அது உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் கரண்ட் அசட்ஸில் காமிச்சிட்டே இருக்கும். பட் ஆனால் அது கேஷாக கன்வெர்ட் ஆகுமானா, அது கேஷாக வந்து உடனே கன்வெர்ட் ஆகுமாங்கிறது நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த குயிக் ரேஷியோவில் வந்து எப்படின்னா, மோஸ்ட்லி ஒன்லி லிக்விட் அசட்ஸ் மட்டுமே வச்சு இது நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸை எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம குயிக் ரேஷியோவில் வந்து சொல்கிறோம். ஸோ அதனால தான் இதில் வந்து கரண்ட் அசட்ஸ் மைனஸ் இன்வென்ட்ரி மைனஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் தேவைப்படுது, இல்லை ஏதாவது ஒரு குட்ஸ் தேவைப்படுது, இல்லை ஏதாவது ஒரு இது தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது நீங்கள் அதை வாங்க போகிறீங்க, நீங்கள் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த சர்வீஸுக்கு இல்லை அந்த ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அது ஒரு 20 lakhs அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 lakhs நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 5 lakhஸை ஃபஸ்ட்டு கரண்ட் அசட்ஸில் தான் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அவங்க பதிவு பண்ணி வைப்பாங்க. 5 lakhs கரண்ட் அசட்ஸில் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த குட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த மொத்த அமௌண்ட்டுமே எக்ஸ்பென்ஸில் போயிடும். ஏன்னா அந்த டைமில் அந்த நீங்கள் பேலன்ஸ் ஷீட் பார்த்து கரண்ட் அசட்ஸ் எடுக்கிற டைமில் அந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸுமே அங்கே வந்து அசட்ஸாக தான் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக அது அசட்ஸ் கிடையாது. கம்பெனி கையில் அந்த அமௌண்ட் வந்து அந்த அமௌண்ட் வந்து இருக்காது. ஸோ அதையும் நம்ம இதில் வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ கரண்ட் அசட்ஸ் மைனஸ் இன்வென்டரி மைனஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் ஹோல் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் கழிச்சது போக மீதி என்ன இருக்கோ அதை வச்சு கரண்ட் லைபிலிட்டிஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மீட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் குயிக் ரேஷியோ. இப்போ ஆக்சுவலாக குயிக் ரேஷியோ அப்படி சொல்லலாம். அப்படின்னா குயிக் ரேஷியோ என்ன சொல்லலாம், கேஷ் ப்ளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் ப்ளஸ் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ், இது 3 மட்டும்னு சொல்லலாம். ஸோ நீ கரண்ட் அசட்ஸில் மொத்தமாக எடுத்துகிட்டு இது 2யும் மைனஸ் பண்ணுறதுக்கு இந்த மீதி இருக்கிறத மட்டும் நம்ம ஆட் பண்ணாலும் அது வந்துடும். நம்ம சொன்ன மாதிரி கேஷ் ப்ளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் ப்ளஸ் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் ஹோல் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அதுவும் நம்ம வந்து குயிக் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு தான். ஸோ இது வந்து மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, உங்கள் கையில் ஒன்லி லிக்விட் அசட்ஸ் மட்டுமே வச்சு நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மீட் பண்ண முடியுது அப்படிங்கிறத சொல்லுது. இதில் இன்டர்பிரிட்டேஷன் என்னென்னா, கிரேட்டர் தென் 1னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி கம்பெனி வந்து அதோட இன்வென்டரி சேல்ஸை வந்து டிபெண்ட் பண்ணாமையே நல்ல லிக்விடிட்டி கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே ஈக்குவல் டு 1 இருந்தால் லிக்விட் அசட்ஸு அது லைபிலிட்டிஸ் மீட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதே லெஸ் தேன் 1 இருந்தால் பாசிபிள் லிக்விடிட்டி ரிஸ்க் இது. ஸோ த ஃபர்ம் மே நீட் டு செல் இன்வென்டரி ஆர் ரைஸ் ஃபைன்ஸ் குயிக்லி. ஸோ அவங்க விற்றா தான் இது காசு வரும். அப்படின்னா இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த லைபிலிட்டிஸ் மீட் பண்ணால் அவங்ககிட்ட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கு. ஸோ த குயிக் ரேஷியோஸ் இது வந்து ஆக்சுவலாக நம்ம கரண்ட் ரேஷியோவை விட இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஏன்னா கரண்ட் ரேஷியோவில் இன்வென்டரிஸும் வருது, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சன்ஸும் வருது. இதில் வந்து நம்ம அதையும் மைனஸ் பண்ணிட்டு பார்க்கறதுனால இது வந்து இன்னும் நமக்கு ஒரு லிக்விடிட்டி இந்த கம்பெனி வந்து எவ்வளோ லிக்விடேட்டடாக இருக்குது
அப்படிங்கிற பற்றின ஒரு தெளிவான ஒரு பிக்சர் நமக்கு தரும். ஸோ அடுத்தது ஒய் இட் இஸ் யூஸ்டு டு அசஸ் கம்பெனிஸ் ட்ரூ ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி ஆஸ் யூஷுவல், எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் ஃபார் கம்பெனிஸ் ஸ்லோ மூவிங் ஆர் அப்சல்யூட் இன்வென்டரி. இப்போ சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்வென்டரி அவங்ககிட்ட வந்து நிறையா இருக்கும். அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூவிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் பெருசாக ஒரு ஜேசிபி மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது, இல்லை ஏதாவது மிஷின் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அதெல்லாம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். பெருசு பெருசாக உடனே வந்து சேல்ஸ் ரொம்ப பெருசாக ரொம்ப அதிகமாகலாம் விற்காது. ஸோ அது கொஞ்சம் மெதுவாக தான் மூவ் ஆகும். அப்படி ஸ்லோ மூவிங் கம்பெனிஸ், அப்சல்யூட் இன்வென்டரி இருக்க கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குயிக் ரேஷியோ ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் கரண்ட் ரேஷியோ மட்டும் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதில் இன்வென்டரி எல்லாமே அவங்க கரண்ட் அசெட்ஸில் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ பார்க்குறப்போ ஓகே இது லிக்விடிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் குயிக் ரேஷியோ வச்சு பார்க்குறப்ப இன்வென்ட்ரி மைனஸ் பண்ணிட்டு பார்க்குறப்ப அதோட லிக்விடிட்டி ஸ்டேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால குயிக் ரேஷியோ அந்த டைமில் ரொம்ப யூஸ் ஆகும். யூஸ்டு பை இன்வெஸ்டர்ஸ், லெண்டர்ஸ், அனாலிசிஸ்ட் டு எவாலுவேட் வெதர் அ கம்பெனி கேன் மீட் obligations in cash crunch as usual. Significance என்னன்னா ஆஃபர்ஸ் அ மோர் கன்சர்வேட்டிவ் வியூ ஆஃப் லிக்விடிட்டி தேன் கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோவை விட இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவான வியூ நமக்கு கொடுக்கும். ஹெல்ப்ஃபுல் இன் இண்டஸ்ட்ரீஸ் வேர் இன்வென்டரி மே டேக் லாங்கர் டு கன்வெர்ட் இன்டு கேஷ் சச் அஸ் மேனுஃபேக்சரிங் ஆர் ரீட்டெயில். நான் சொன்ன மாதிரி இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ரீட்டெயில் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்வென்டரி உடனுக்குடன் அது வந்து வித்துட்டே இருக்காது. அது வந்து உடனே நமக்கு வந்து கேஷ் நமக்கு வந்துகிட்டே இருக்காது. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக தான் இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் இந்த குயிக் ரேஷியோ ரொம்ப முக்கியமான ஒன்று லிக்விடிட்டி செக் பண்ணுறதுக்கு. யூஸ்ட் இன் கிரெடிட் அனாலிசிஸ் அண்ட் ஃபைனான்சியல் ரிஸ்க் அசஸ்மெண்ட்ஸ். ஹை குயிக் ரேஷியோஸ் கேன் இம்ப்ரூவ் இன்வெஸ்டர் அண்ட் லெண்டர் கான்ஃபிடன்ஸ் ஆஸ் யூஷுவல். அது இது நல்லா இருக்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பொட்டன்ஷியலி லீடிங் டு பெட்டர் கிரெடிட் டேர்ம்ஸ் இன் ஆர் எவாலுவேஷன்ஸ். ஸோ லிமிடேஷன்ஸ் டூ கன்சர்வேட்டிவ் ஃபார் சம் இண்டஸ்ட்ரீஸ். இது நம்ம சொன்ன மாதிரி இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்லோ மூவிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் இது ஓகே. பட் ஆனால் சில கம்பெனி அதர் செக்டார்ஸு, அதர் இண்டஸ்ட்ரிலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இது நீங்கள் பார்க்குறப்ப அது ரொம்ப கன்சர்வேட்டிவாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அது இப்போ நீங்கள் போய் பார்க்குறப்ப இந்த ரேஷியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வராது, மற்ற இதுக்கு நீங்கள் வர மாதிரி வராது. ஸோ அதை மட்டும் வச்சு நம்ம அதை வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி, நம்ம ஃபஸ்ட்டே பேசுகிற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி சில ரேஷியோஸ் சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் அது செட் ஆகும். அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் நம்ம பார்க்கணும். சும்மா ஒரே ரேஷியோவை நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேட்ச் ஆகும், அதுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ இது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறது மீனிங்லெஸ் ஆகிடும். அதை நம்ம பார்த்துக்கணும். டைமிங் ஆஃப் ரிசீவபிள்ஸ் மேட்டர்ஸ். இதில் வந்து அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் இன்வென்ட்ரியை ஒமிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதில் வந்து அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் வந்து ஒமிட் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ்னு இருக்குது. பட் ஆனால் அது கரெக்டாக அவங்களுக்கு வந்துடுதா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் இப்போது லாஸ்ட் குவார்ட்டர், அதுக்கு முந்தின குவார்ட்டர், லாஸ்ட் இயரில் நீங்கள் எடுத்து பார்க்கணும். இதே மாதிரி அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் இருந்ததுன்னா அது அவங்களுக்கு கரெக்ட் டைம் அவங்களுக்கு வந்திருக்கா, இவங்க அதை கரெக்டாக கேட்டு வாங்கிடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வைக்கணும். அடுத்து ஸ்னாப்ஷாட் பேஸ்டு. ஆஸ் யூஷுவல் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது அந்த கரண்ட் டேட்டில், அந்த கரண்ட் டைமில் அது அசட்ஸ் என்ன இருக்குது, லைபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இது லிக்விடிட்டி இதை குயிக் ரேஷியோவில் இருக்க எல்லாமே எடுக்கிறதுனால அது ஸ்னாப்ஷாட் பேஸ்டு தான். அது ஆன் மூவிங் ஃபியூச்சர் லிக்விடிட்டி கண்டிஷன்ஸ் அது சொல்லாது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன இருக்கோ அதை தான் அது சொல்லும். டசன்ட் ரிஃப்ளெக்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. இது ஒன்லி அசட்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி சொல்கிறதுனால ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை வந்து இதை கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ அதோட லிமிடேஷன்ஸ். சம்மரியான stringent test of quality showing how well a company can meet short-term obligations with its most liquid assets மட்டும் வச்சு இது வந்து எந்த அளவுக்கு ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ் வந்து மீட் பண்ணுது அப்படிங்கிறது சொல்லுது. when it's provide valuable insight into financial health, it should be used alongside other ratios industry context for a well-rounded analysis. இது இந்த பாயிண்ட் வந்து இந்த இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா ரேஷியோஸ்க்குமே தான். நீங்கள் இதை ஒன்று மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கூடாது. எல்லா அதர் ஃபேக்டர்ஸு, அதர் ரேஷியோஸு, இந்த அதர் வேல்யூஷன் மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இதையும் அடிஷ்னலாக ஒன்று எடுத்துக்கலாமே தவிர நீங்கள் எதையுமே நீங்கள் பிஇ தான் பெஸ்ட் அப்படின்னு பிஇ மட்டும் பார்த்து வாங்கக்கூடாது. பிபி தான் பெஸ்ட்டுன்னு புக் வேல்யூ மட்டும் நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது. இது மட்டும் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி இதை மட்டும் நீங்கள் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக தான் வச்சுக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே பாயிண்ட்ஸாக எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 15-20 பாயிண்ட்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 இல்லை 12 to 15 அந்த மாதிரி அது ஓகேவாக வருது. எல்லா 20யுமே எல்லா கம்பெனிக்குமே ஓகேவாக வராது. ஏன்னா அது செக்டார் பேஸ்டும் நிறையா இருக்கும். ஸோ அப்படி எழுதுகிறப்போ மினிமம் ஒரு 12 to 15 வருது. இல்லை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ஒரு 10 கம்பெனி பண்ணுறீங்கன்னா அதில் 10 கம்பெனிலையுமே எது இது வந்து உங்களுக்கு இதில் நீங்கள் பார்க்குற பாயிண்ட்ஸில் மேட்ச் ஆகிருக்கும், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு இதை மட்டும் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. அது ஒரு முக்கியமான இது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து
லிக்விடிட்டி ரேஷியோஸில் நம்ம 3வது பார்க்க போகிறது கேஷ் ரேஷியோஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் ரேஷியோனா என்னென்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கேஷ் குயிக் ரேஷியோனா என்னென்னு பார்த்தோம். கரண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா கரண்ட் அசெட்ஸ் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் அசெட்ஸை வச்சு நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸை எந்த அளவுக்கு மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதெல்லாம் பார்த்தோம். குயிக் ரேஷியோஸ் அப்படின்னா என்னென்னா இன்வென்டரிஸையும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸையும் ஒமிட் பண்ணிவிட்டு வர என்ன வேல்யூவோ அதை வச்சு நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸ் எப்படி மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதாவது மோஸ்ட்லி ஒன்லி லிக்விடிட்டி அசெட்ஸ் மட்டும் வச்சு கரண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம எப்படி மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் குயிக் ரேஷியோ. அடுத்தது இப்போ கேஷ் ரேஷியோன்னு என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி கேஷ் ஈக்குவலன்ஸ் மட்டும் வச்சு ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸை நம்ம எந்த அளவுக்கு மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கேஷ் ரேஷியோ. ஸோ கேஷ் ரேஷியோ நம்ம சொன்ன மாதிரி கேஷ் ப்ளஸ் கேஷ் ஈக்குவலன்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இதில் கேஷ் ஈக்குவலன்ஸ்னால் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேஷு, அப்புறம் வந்து பேங்க்கில் இருக்க கேஷு, அப்புறம் வந்து கேஷ் ஈக்குவலன்ஸு, ட்ரெஷரி பில்ஸு, அது எல்லாமே வரது தான் கேஷ் ஈக்குவலன்ஸுங்கிறது. கேஷுங்கிறது நம்ம கையில் எவ்வளோ கேஷ் இருக்கோ அந்த கேஷ். ஸோ அதை மட்டும் வச்சு இது கரண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம எந்த அளவுக்கு மீட் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கேஷ் ரேஷியோ அப்படிங்கிறது. இட் எக்ஸ்க்ளூட்ஸ் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் அண்ட் இன்வென்டரி ஆஃபரிங் எ கன்சர்வேட்டிவ் வியூ ஆஃப் லிக்விடிட்டி. இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸையும் ஒமிட் பண்ணிட்டாங்க, இன்வென்டரியும் ஒமிட் பண்ணிட்டாங்க. ஒன்லி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் மட்டும் வச்சு பார்க்கறதுனால இது வந்து நமக்கு இன்னும் ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ஒப்பீனியனை கொடுக்கும். நம்ம கரண்ட் ரேஷியோங்கிறது ஒரு ப்ராடான ஒரு இது கொடுக்கும். குயிக் ரேஷியோ அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கும். கேஷ் ரேஷியோங்கிறது எல்லாத்த விட ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு இதாக இருக்கும். நம்ம இது இன்டர்பிரிட்டேஷன் இதை வச்சு என்ன இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரேஷியோ இந்த வர ரேஷியோ 1 விட கிரேட்டர் தென் இருந்தால் கம்பெனி ஹேஸ் மோர் தென் எனஃப் கேஷ் ஆன் ஹேண்ட் டு பே ஆஃப் ஆல் கரண்ட் லைபிலிட்டிஸ் வெரி ஸ்ட்ராங் லிக்விடிட்டி. அது கையில் இருக்க அமௌண்ட் மட்டும் வச்சே கையில் இருக்க கேஷ் மட்டும் வச்சே அதோட ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸை வந்து அதால் வந்து மீட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு மேலேயே ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ் மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு மேலேயே அவங்ககிட்ட கேஷ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டியை காமிக்குது. ரேஷியோ ஈக்குவல்ஸ் ஒன்றாக அது எக்ஸாக்டாக அது ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி மீட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அவங்க கையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ரேஷியோ வந்து லெஸ் தென் ஒன்றா இருந்தால் ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ் மீட் பண்ணுற அளவுக்கு கூட அவங்க கையில் கேஷ் இல்லை. ஸோ அவங்க இதை தாண்டி அடுத்த லெவலுக்கு அவங்க போயாகணும் ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ் மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அர்த்தம் இது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு ரிஸ்க்கானது தான். நீங்கள் வந்து இது ரிஸ்க்கானது தான். பட் ஆனால் நீங்கள் இதை மட்டும் வச்சு நீங்கள் இந்த கேஷ் ரேஷியோ வந்து 1 கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சில கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க வந்து கேஷ் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்வென்ட்ரி டக்குன்னு வெளியே போகும், அது சேல் ஆகும், அந்த அமௌண்ட் உள்ளே வரும். அதை வச்சு அவங்க வந்து மேட்ச் பண்ணிக்குவாங்க. அதேமாதிரி கஸ்டமர்கிட்ட இருந்து அவங்க கரெக்டாக அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கும். இல்லை ஒருத்தர் விட்டாலும் இன்னொருத்தர் கொடுப்பாங்க, அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் எடுத்துக்கலாமே தவிர இந்த ஒரு ஃபேக்டர்னால நம்ம வந்து இந்த கம்பெனியை ஒமிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இட் இஸ் யூஸ்ட் டு எவலுவேட் கம்பெனிஸ் இமீடியட் லிக்விடிட்டி இன் ஒஸ்ட் கேஸ் சினாரியோஸ். நம்ம சொன்ன மாதிரி இந்த லிக்விடிட்டி நீங்கள் பார்க்குறது, கேஷ் ஃப்ளோ பார்க்குறது எல்லாமே எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த எக்கனாமிக் டவுன் டர்னில், இந்த எக்கனாமிக் டிசாஸ்டரில், ரெசஷனில், இந்த கோவிட் மாதிரி ஏதாவது ஒரு பிரேக் டவுன் இஷ்யூவில் அந்த மாதிரி இதில் தான் இந்த லிக்விடிட்டிங்கிறது உங்களுக்கு நல்லா கை கிடைக்கும். நீங்கள் டக்குன்னு ரெசஷன்லாம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ்லால் வந்து சேலரியை பே பண்ண முடியாது. 1 மாதம் தர மாட்டாங்க, 2 மாதம் தர மாட்டாங்க, அது 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், டிலே பண்ணிட்டே போவாங்க. அந்த மாதிரி நேரத்துலலாம் உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ லிக்விட் கேஷ் இருக்கோ, உங்கள் லிக்விடிட்டி உடனே கேஷாக மாற்றிக்கக்கூடிய சொத்து உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சு மட்டும் தான் உங்களால் கம்பெனியை ரன் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னொரு 2 வருஷம் நீங்கள் சமாளித்தா போதும், அதுக்குள்ளே வந்து இது வந்து டர்ன் ஓவர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து நான் திரும்ப ஒரு நல்ல பொசிஷன் வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் இது பண்ணலாம். பட் ஆனால் அந்த 2 வருஷம் அந்த கம்பெனி நீங்கள் ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு உதவ போகிறது உங்கள் கம்பெனியில் இருக்க லிக்விடிட்டி தான். ஸோ அந்த லிக்விடிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஸ்ஃபுல் ஃபார் கிரெடிட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கன்சர்ன்ட் வித் ஷார்ட் டேர்ம் சால்வன்சி அண்ட் ரிஸ்க். ஹெல்ப் அசஸ் ஹவு வெல் ப்ரிப்பேர்ட் கம்பெனி இஸ் டு ஹேண்டில் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சிஸ் வித்தவுட் நீடிங் லிக்விடேட் அசட்ஸ் ஆர் செக்யூர் ஃபைனான்சிங். சொன்ன மாதிரி அசட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் கையில் கேஷ் மட்டும் வச்சுமே அவங்களால எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் most conservative liquidity measure offering insight into a company's ability to meet obligations instantly. இது வந்து இருக்கிறதுலேயே நம்ம பார்த்த 3லேயுமே இதுதான் மோஸ்ட் கன்சர்வேட்டிவான ஒரு மெத்தட் லிக்விடிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. பர்டிகுலர்லி யூஸ்ஃபுல் இன் இண்டஸ்ட்ரீஸ் வித் அன்சர்டைன் கேஷ் ஃப்ளோஸ் ஃபார் அசஸிங் டிஸ்ட்ரெஸ்ட்
ஸோ இந்த அன்சர்டன் கேஷ் ஃப்ளோ இருக்க மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்தது ஸ்ட்ராங் கேஷ் ரேஷியோ கேன் இம்ப்ரூவ் கிரெடிட் ஒர்த்னஸ் அண்ட் சப்போர்ட் ஃபேவரபிள் லோன் டேர்ம்ஸ். இப்போ உங்கள்கிட்ட வந்து கேஷ் ரேஷியோவே நான் உங்களுக்கு நல்லா இருக்குது, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எங்கே போய் உங்களுக்கு லோன் வேணும்னு கேட்டாலும் ஒரு இதாக இருக்கும். உங்களுக்கு வந்து கிரெடிட் தரதும் உங்களோட கிரெடிட் வேல்யூவும் இதனால் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லிமிடேஷன்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் கேஷ் ரேஷியோவில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் என்னன்னா, டூ கன்சர்வேட்டிவ் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுக்கு கரண்ட் அசட்ஸ்லேயும் போய் அதுக்கப்புறம் இன்வென்ட்ரிஸையும் ஒமிட் பண்ணி இதையும் ஒமிட் பண்ணி எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணி கையில் இருக்க கேஷ் ஈக்குவலன்ஸ் மட்டுமே வச்சு பார்க்கறதுனா டூ கன்சர்வேட்டிவாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே இந்த கேஷ் ரேஷியோ பார்க்குறப்ப ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் வந்து இதுதான் இதை நீங்கள் வந்து ஒரு மெயினான ஃபேக்டராக நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இக்னோர் கேஷ் ஃப்ளோ டைமிங். ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி அது கேஷ் ஃப்ளோ வந்து எப்போ உள்ளே வருது அப்படிங்கிறத வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிடுது. அது வந்து 3 மந்த்ஸில் வரலாம், 6 மந்த்ஸில் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். பட் ஆனால் அது கரண்ட் அசட்ஸில் கேஷ் அக்கௌண்ட்ஸில் காமிக்கும். அதனால இது வந்து அதுவும் ஒரு லிமிடேஷன்ஸ் தான். இன்எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் கேபிட்டல். இப்போ வந்து ஹை கேஷ் ரேஷியோ இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேஷ் ரேஷியோவே அவங்க அவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க கையில் இருக்க அமௌண்ட்டை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ கேபிட்டலை வந்து அவங்க இன்எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நாட் சூட்டபிள். ஸோ இப்போ கேஷ் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபேக்டராக பார்த்துட்ருப்பீங்க. பட் ஆனால் அது இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து அது மிஸ் ஆகும். அது நமக்கு வந்து குழப்பமாக இருக்கும். அதனால அது ஒரு லிமிட்டேஷன். அது நாட் சூட்டபிள் அலோன் ஷுட் பி கன்சிடர் வித் அதர் ரேஷியோஸ். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கரண்ட்டு குயிக்கும் பார்த்துட்டு இதில் அடிஷனலாக பார்த்துலாமே தவிர இதை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கக்கூடாது. இண்டஸ்ட்ரி டிஃப்ரென்சஸ் அதுவும் சொன்ன மாதிரி சேம் செக்டாருக்கு நம்ம அது மட்டும் தான் நம்ம இதை கம்பேர் பண்ண முடியும். அதர் செக்டர்ஸில் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இதுதான் கேஷ் ரேஷியோ அப்படிங்கிறது. இப்போ இதில் நம்ம 3ம் பார்த்தோம். 3லேயுமே என்னென்னு நம்ம ஒரு சம்மரி மாதிரி பார்த்துக்கலாம். கரண்ட் ரேஷியோனா கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். குயிக் ரேஷியோனா கரண்ட் அசட்ஸ் மைனஸ் இன்வென்டரி மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கேஷ் ரேஷியோஸ்னால் கேஷ் ப்ளஸ் கேஷ் ஈக்குவலன்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அதாவது கரண்ட் ரேஷியோங்கிறது கரண்ட் அசட்ஸ் வச்சு உங்களால் கரண்ட் லைபிலிட்டிஸை எந்த அளவுக்கு மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. குயிக் ரேஷியோனா என்னென்னா ஒன்லி லிக்விடபிள் கரண்ட் அசட்ஸை மட்டும் வச்சு உங்களால் எப்படி எந்த அளவு கரண்ட் லைபிலிட்டிஸை மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. கேஷ் ரேஷியோனா ஒன்லி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸை மட்டும் வச்சு உங்களால் எப்படி எந்த அளவு கரண்ட் லைபிலிட்டிஸை மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது என்ன மெஷர் பண்ணுதுன்னா ப்ராட் லிக்விடிட்டியை மெஷர் பண்ணும். குயிக் ரேஷியோ இமிடியேட் லிக்விடிட்டியை மெஷர் பண்ணும். கேஷ் ரேஷியோ வந்து எக்ஸ்ட்ரீம் ஷார்ட் டேர்ம் சால்வன்சியை வந்து மெஷர் பண்ணணும். ஸோ கேஷ் உங்கள்கிட்ட வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதை வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு சால்வன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அந்தளவுக்கு உங்களால் வந்து லைபிலிட்டிஸ் மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கரண்ட் ரேஷியோ இன்க்ளூட்ஸ் கேஷ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ், மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ், ரிசீவபிள்ஸ், இன்வென்ட்ரி, இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி வரும். குயிக் ரேஷியோ வந்து கேஷ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ், ரிசீவபிள்ஸ் இது மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணும். இன்வென்ட்ரி வந்து இன்க்ளூட் பண்ணாது. கேஷ் ரேஷியோ ஒன்லி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணும். Current ratio excludes nothing. Quick ratio excludes inventory and prepaid expenses. Cash ratio excludes receivables, inventory and other current assets. Usefulness. Current ratio வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லிக்விடிட்டி மெஷருக்கு யூஸ் ஆகும். குயிக் ரேஷியோ மோர் கன்சர்வேட்டிவ் தென் கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோட இது கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கும். கேஷ் ரேஷியோ அது ரெண்டை விட இது கன்சர்வேட்டிவாக இருக்கும். குட் ஃபார் கிரைசிஸ் ஆர் ஒஸ்ட் கேஸ் அனாலிசிஸ். ஒரு கிரைசிஸ் டைமில் நம்ம பார்க்குறப்ப இல்லைனா ஒரு ஒஸ்ட் கேஸ் அனாலிசிஸ்க்காக நம்ம பார்க்குறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Key points in consider comparison. A current ratio is best for general census liquidity but may overstate actual cash availability. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்வென்ட்ரியில் இருக்கிறதுலாம் இதில் ஆட் ஆகுறதுனால அது கொஞ்சம் ஓவர் ஸ்டேட்டாக இருக்கலாம். குயிக் ரேஷியோ ஆஃபர்ஸ் பெட்டர் வியூ ஆஃப் லிக்விடிட்டி பை ரிமூவிங் இன்வென்ட்ரி விச் மே நாட் பி குயிக்லி லிக்விடேட்டட். இன்வென்ட்ரி நமக்கு குயிக்காக லிக்விடேட் ஆக முடியாத ஸ்டேஜில் கூட இருக்கலாம். ஸோ அதையும் ஒமிட் பண்ணிட்டு தான் குயிக் ரேஷியோ தரும். கேஷ் ரேஷியோ அப்படிங்கிறது ஐடியல் ஃபார் கன்சர்வேட்டிவ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பட் மே அண்டர் வேல்யூ கம்பெனிஸ் தட் டோன்ட் கீப் லார்ஜ் கேஷ் ரிசர்வ்ஸ். சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ்ஸ் அவங்க பெருசாக வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கான ப்ராடக்ட் அவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ அது டக்குன்னு மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த கம்பெனிஸில் கேஷ் ரிசர்வ் வச்சுருப்பாங்க. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஜென்ரலாக நீங்கள் பார்க்குறப்ப சில கம்பெனிஸில் அவங்களுக்கு கேஷ் ரிசர்வ்ஸ் அதிகமாக வச்சுருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையும் படாது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் கேஷ் ரேஷியோ மட்டும் பார்த்து ஒமிட் பண்ணுறது அவ்வளோ இதாக இருக்காது. நீங்கள் அது மற்ற ஃபேக்டரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ யூஸிங் வேல்யூஷன் அண்ட் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ். இன்வெஸ்டர் மே யூஸ் ஆல் த்ரீ டு அண்டர்ஸ்டாண்ட் கம்பெனிஸ் லிக்விடிட்டி இன் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். லெண்டர்ஸ் டைப்பிக்கலி ஃபேவர் த குயிக் அண்ட் கேஷ் ரேஷியோஸ் ஃபார் அசிங் ஷார்ட் டேர்ம் சால்வன்சி. இப்போ காசு தரவங்க
கேஷ் ரேஷியோவும் குயிக் ரேஷியோவும் தான் பார்ப்பாங்க. இன் வேல்யூவேஷன் மாடல்ஸ் தீஸ் ரேஷியோஸ் டோன்ட் டைரக்ட்லி அஃபெக்ட் கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ஷன் பட் தே இன்ஃபார்ம் ரிஸ்க் லெவல்ஸ் அண்ட் ஹெல்ப் அசஸ் சஸ்டைனபிலிட்டி ஆப்ரேஷன்ஸ். நீங்கள் இது இது வந்து உங்களுக்கு வேல்யூவேஷன் எதுவுமே காமிக்காது. பட் ஆனால் இது வந்து கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ட், இது வந்து ஃப்யூச்சரில் இது பிஸ்னஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் நடக்குமா இல்லையா, இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து சஸ்டைனபிளாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 முக்கியமான பாயிண்ட்டை நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து இப்போ நம்ம மொத்தம் இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இன் ஷேர் மார்க்கெட்டில் மூணு டைப் நம்ம முடிச்சிட்டோம். என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, வேல்யூவேஷன் அனாலிசிஸ்னால் என்னென்னு முடிச்சிட்டோம், வேல்யூவேஷன் ரேஷியோஸ் முடிச்சிட்டோம், அப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் முடிச்சிட்டோம், அடுத்து இப்போ லிக்விடிட்டி ரேஷியோஸும் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது லிவரேஜ் ரேஷியோஸ் இருக்குது, எஃபிஷியன்சி ரேஷியோஸ் இருக்குது, மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸ் இருக்குது. அது எல்லாமே அடுத்து வர வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்த லிக்விடிட்டி ரேஷியோவில் குயிக் ரேஷியோ, கேஷ் ரேஷியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த லிவரேஜ் ரேஷியோஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ்லாம் நம்ம என்னென்ன அப்படின்னு நம்ம லிவரேஜ் ரேஷியோஸ், எஃபிஷியன்சி ரேஷியோஸ், மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.